இந்த கதை ஜெர்மனி முனிக்ல ஸ்டார்ட் ஆகுது. ஒரு வயசான பெரியவர் ஒரு கையில ஒரு பக்கெட்டோட ஒரு கிளீனர் மாதிரி பில்டிங்குள்ள நுழைறான். அங்க இருந்த செக்யூரிட்டி திடீர்னு ஏதோ அவன சந்தேகம் ஏற்பட்டதால அவனை நிறுத்தின அடுத்த நொடியிலேயே அந்த பெருசு கையில இருந்து துப்பாக்கி எடுத்து பட்டு பட்டுன்னு எல்லாரையும் போட ஆரம்பிச்சிருது. இவன் நம்மள தான் போட வரான்னு அந்த பில்டிங்கோட முதலாளி வேகமா எமர்ஜென்சி எக்ஸிட் வழியா ஓட அவன் பின்னாடியே போய் அவன் காலிலே ஒரு குண்டு இறக்குறான். அடுத்த குண்டு தலைக்கு பக்கத்துல சுடுறான். போலீஸ் அங்க வந்ததால இப்ப பெருசு மேலதளத்துக்கு போய் 2 ஸ்மோக் பாம் அங்க போட்டு ரொம்ப கூலா அந்த பில்டிங்கை விட்டு வெளியே வந்து மறைஞ்சு போயிடுறான். தன்னோட ஹோட்டல் ரூமுக்கு வந்து தன்னோட நிஜ உருவத்துல தலையை சீவும் போது இவனோட முகம் தெளிவா தெரியுது. இவன் தான் நம்ம கதையோட ஹீரோ ஜாக்கல். ஜாக்கல் ஒரு ஷார்ப் ஷூட்டர். ரொம்பவும் துல்லியமா பிளான் பண்ணி எல்லாத்தையுமே செய்வான். மிகப்பெரிய மேக்கப் ஆர்டிஸ்ட்னு இந்த சீன்ல நம்மளுக்கு தெரிய வருது. அடுத்த நாள் ஒரு பெரிய பில்டிங்ல ஒரு சின்ன சூட்கேஸ்க்குள்ள பார்ட் சில பொருட்களை எடுத்து ஒரு பெரிய ஸ்னைப்பர் துப்பாக்கி ரெடி பண்றான். காத்து எந்த பக்கம் இருக்கு, அதோட ஸ்பீட் என்ன எல்லாத்தையும் கால்குலேட் பண்ணிட்டு ஸ்னைப்பரை எடுத்து அக்யூரசி செக் பண்ணி தூரமா இருக்கிற செவல்ல 2 குண்டு சுட்டு பார்க்கறான். பர்ஃபெக்டா செட் ஆனதுக்கு அப்புறம் அவனோட டார்கெட்டுக்காக வெயிட் பண்றான். ஜாக்கல் கால்ல சுட்ட அந்த பையனோட அப்பா ஒரு பெரிய அரசியல்வாதி. அவன் பேரு மேன்ஃபோர்ட். தன்னோட பையனுக்கு இப்படி ஒரு தாக்குதல் நடந்து தெரிஞ்சதும் அவன் உடனே ஹாஸ்பிட்டலுக்கு கிளம்புறான். ஜாக்கல் ஹாஸ்பிட்டலுக்கு நேர் எதிர இருக்கிற பில்டிங்ல தான் இருக்கான். ஆக்சுவலா ஸ்கெட்ச் அவனுக்கு கிடையாது, அந்த அரசியல்வாதி மேன்ஃபோர்டுக்கு தான். இது எல்லாமே ஜாக்கலோட பிளான். அவனோட குறி அந்த அரசியல்வாதி தான், பையன் இல்ல. அதனாலதான் பையனை காயப்படுத்தினான். இப்போ அரசியல்வாதி பையனை பார்க்க வருவான். அப்பா அவனை குறிய வைக்கலான்னு கணக்கு போட்டான். வெளியில செக்யூரிட்டி ஆளுங்க அரசியல்வாதியை பத்திரமா கூட்டிட்டு போக தயாரா இருக்காங்க. ஜாக்கலுக்கு இருக்கிறது 10 செகண்ட் டைம் தான். அதாவது அந்த கார்ல இருந்து இறங்கி அந்த டோருக்குள்ள போறதுக்குள்ள அவனை ஷூட் பண்ணி ஆகணும். அந்த அரசியல்வாதி கார்ல இறங்கி கரெக்டா அந்த டோருக்குள்ள போக ஒரு புல்லட் வந்து அவன் தலையில அடிச்சு தலை செதறி சாகுறான். குண்டு எங்க இருந்து வந்ததுன்னு அந்த செக்யூரிட்டி மேலேயும் கீழேயும் பாக்குறான். கிட்டத்தட்ட ஒரு 3 கிலோமீட்டர் தூரத்துல இருந்து ஒரு பில்டிங் இருக்கு. அந்த பில்டிங்ல இருந்து தான் அந்த குண்டு வந்திருக்கும்னு பைனாகுலர் வழியா அந்த செக்யூரிட்டி ஸ்னைப்பர் லென்ஸ் கிளாரை வச்சு கண்டுபிடிக்கிறான். வேலை முடிஞ்சதும் தன்னோட துப்பாக்கியை பிரிச்சு சூட்கேஸ்ல போட்டுட்டு சுட்ட இடத்துல ஒரு பாம்பை வச்சுட்டு அந்த பில்டிங்கை விட்டு கிளம்புறான். போலீஸ் அவனை பாஸ் பண்ணி போறதுக்கும் இவன் அவங்கள கிராஸ் பண்ணி போறதுக்கும் கரெக்டா இருந்தது. போலீஸ் அந்த இடத்தை முழுசா தேர்றதுக்கு முன்னாடியே ஒரு பாம்பு வெடிக்குது. அதுல நிறைய போலீஸ்காரங்க செத்து போறாங்க, காயமும் ஆறாங்க. அதே நேரத்துல இவன் ஓட்டிக்கிட்டு வந்த காரை ஒரு பார்க்கிங் லாட் நிறுத்திட்டு அதுக்கு ஒரு குண்டை போட்டுட்டு இன்னொரு கார்ல ஏறி தப்பிச்சு போறான். இந்த சம்பவம் பத்தி லண்டன்ல இருக்கிற MI6ல டிஸ்கஷன் போய்கிட்டு இருக்கு. இந்த சம்பவத்தை இன்வெஸ்டிகேட் பண்ண பயன்கான்னு ஒரு ஆபீசரை அப்பாயின்மெண்ட் பண்றாங்க. பயன்கா ஆபீசர் ஒரு ஃபயர் ஆர்ம் எக்ஸ்பர்ட். இந்த கேஸை இவங்களுக்கு கொடுக்க காரணமே அவங்களோட புத்தி கூர்மை தான். எந்த குழுவும் இல்லாம இருந்தப்ப அவங்க கொடுத்த ஒரு பாயிண்ட் தான் இந்த கேஸை அடுத்த லெவலுக்கு கொண்டு போச்சு. அதாவது 3800 மீட்டர், அப்ராக்சிமேட்லி 4 கிலோமீட்டர் தொலைவில் இருந்து ஒருத்தன் டார்கெட் அடிக்கிறானா அது சாதாரண விஷயம் கிடையாது. ஏன்னா வேர்ல்ட் ரெக்கார்டே 3500 மீட்டர் தான். சிசிடிவி வழியா செக் பண்ணி பார்க்கும்போது கில்லர் கையில ஸ்னைப்பர் இல்ல, ஒரே ஒரு பொட்டி மட்டும்தான் அவன்கிட்ட இருக்கு. அந்த பொட்டி கொள்ளளவு ஒரு 60 சென்டிமீட்டர் தான். சோ அந்த பொட்டிக்குள்ள வைக்கிற மாதிரி ஒரு ஸ்பெஷல் டிசைன் ஸ்னைப்பர் அவன் செஞ்சிருக்கணும். ஸ்பெஷலா டிசைன் பண்ண ஸ்னைப்பரை இருந்தா அதை எங்கேயுமே அவங்க டிஸ்போஸ் பண்ண மாட்டாங்க. அந்த பொட்டிக்குள்ள தான் அது இருந்திருக்கணும். நார்மன் ஒருத்தன் இது மாதிரி துப்பாக்கியை செய்ய முயற்சிக்கும் போதுதான் போன வாட்டி ஒரு கேஸ்ல எங்க கிட்ட மாட்ட வேண்டியது. பட் அவன் எஸ்கேப் ஆயிட்டான். அவனை எங்களால இது வரைக்கும் பிடிக்க முடியல. அவன் எங்க இருக்கிறான்றதை எங்களால கண்டுபிடிக்கிறதுக்கு அவன் அண்ணன் ஒய்ஃப் அயர்லாந்துல இருக்கா. அவளை பிடிச்சா ஏதாவது நமக்கு இன்ஃபர்மேஷன் கிடைக்கும்னு பயங்கா நம்புறா. பயங்கா நார்மன் அண்ணன் ஒய்ஃப் ஸ்பேரோவை பார்க்க வந்திருக்கா. ஆனா அவள்கிட்ட இருந்து எந்த இன்ஃபர்மேஷனும் அவளுக்கு கிடைக்கல. கரெக்டா சொன்னா அவ எந்த கோஆபரேஷனும் பண்ணல. அதே நேரத்துல ஜாக்கல் இப்போ பாரிஸ் வந்திருக்கான். டார்க் வெப் மூலமா தன்னோட டீலோட பேச வந்தான். முனிகில நடந்த சம்பவத்துக்கு 3 மில்லியன் காசு வரலன்னு ஒருத்தனுக்கு மெசேஜ் அனுப்புறான் ஜாக்கல். இன்னும் 24 மணி நேரத்துக்குள்ள அந்த பணம் கிரெடிட் ஆயிடும் அவன் சொல்றான். இந்த நேரத்துல தான் ஜாக்கலுக்கு இன்னொரு அசைன்மெண்ட் வந்தது. ஆனா பார்ட்டி நேரா பார்த்து தான் இந்த விஷயத்தை டிஸ்கஸ் பண்ணணும். நேரா பார்த்து மீட் பண்ணாலே 1 மில்லியன் காசு தரேன்னு சொல்லுது. ஜாக்கல் தன்னோட மிஷன் சம்பந்தமா யாரையும் சந்திக்க மாட்டான். ஆனா இங்க அதிக பணம் கிடைக்கின்றதால இந்த கண்டிஷனுக்கு அவன் ஒத்துக்கிறான். ஜாக்கல் யூஸ் பண்றது ஒரு வித்தியாசமான மெசேஜ் போர்ட்டல். எல்லாரும் அந்த மெசேஜ் போர்ட்டல்ல மெசேஜ் பண்ண முடியாது. ஏதாவது ரெஃபரன்ஸ் இருந்தா மட்டும்தான் அந்த மெசேஜ் போர்ட்டல்ல மெசேஜ் பண்ண முடியும். ஒத்துக்கிட்ட மாதிரியே அந்த பார்ட்டியை ஜாக்கல் நேர பார்க்க போனான். அந்த பொண்ணு பேரு ஜீனா. ஜாக்கல் தூரத்துல இருந்து அவ வரத பார்த்துட்டு வேற யாரும் அவளை ஃபாலோ பண்ணலன்னு தெரிஞ்சுக்கிட்டது அப்புறம் தான் அவளை பார்க்கவே போறான். அதுக்கப்புறம் ஒரு மறைவான இடத்துல நின்று டார்கெட் யாருன்னு கேட்கறான். டார்கெட் பேரு UDC சார்லஸ். இவன் ஒரு
மல்டி பில்லியனர், மிகப்பெரிய பணக்காரன். அவன் கம்பெனி ஒரு சாஃப்ட்வேர் தயாரிச்சிருக்கு. அந்த டெக்னாலஜி சாஃப்ட்வேர் பேரு ரிவர். எந்த பணமும் ஒரே இடத்துல நீடக்கூடாது, ஒரே இடத்துல தேங்கி குட்டையாயிடக்கூடாது. அதுதான் இந்த சாஃப்ட்வேரோட நோக்கம். அதாவது எக்கனாமிக் ஜஸ்டிஸ்ன்னு சொல்றான். அதாவது பணம் எங்கிருந்து வருது, எவன் எவ்வளவு பிளாக் மணி வச்சிருக்கான், எல்லாத்தையும் ஓப்பன் சோர்ஸா இதுல பார்க்கலாம். அந்த சாஃப்ட்வேர் வெளியே வர்றது பெரிய பெரிய பண முதலைங்களுக்கு தொல்லையா இருக்கு. அதனால இவனை போட்டு தள்ளுறதுக்கு தான் ஜாக்ல அப்பாயின்மெண்ட் பண்றாங்க. இந்த டார்கெட்டை ஹிட் பண்றதுக்கு ஜாக்லுக்கு 10 மில்லியன் பத்தாது, 100 மில்லியன் காசு கேட்கறான். ஜீனா ஒரு கோஆர்டினேட்டர் மட்டும்தான், டிசிஷன் மேக்கர் கிடையாது. இவளால எந்த முடிவும் எடுக்க முடியாது. அதனால அவங்க முதலாளி கிட்ட டிஸ்கஸ் பண்ணிட்டு சொல்றேன்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்புறா. பயான்கா நினைச்ச மாதிரியே அவ ஸ்பேரோ கிட்ட இருந்து எந்த கோஆபரேஷன் கிடைக்கல. அதனால ஸ்பேரோவோட பொண்ணு இங்க ஒரு இடத்துல மாணவர்களோட போராட்டம் பண்ணிக்கிட்டு இருக்கா. இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி அவ போலீஸ பாட்டிலால அடிச்சா அப்படின்ற மாதிரி கேஸ புக் பண்ணி அவளை அரெஸ்ட் பண்றாங்க. அவளை உள்ள வச்சு அவங்க அம்மாவுக்கு பிளாக்மெயில் பண்ணி நார்மன் அந்த கன் மேக்கர் எங்க இருக்கான்ற இன்ஃபர்மேஷனை கறக்கலான்னு முடிவு பண்றா. அவளை அவங்க அம்மாவுக்கு கால் பண்ண சொல்றா. ஆனா அவ வீசிங்ல இறந்து போயிடுறா. அவளுக்கு அப்புறம் தான் தெரிய வருது அந்த பொண்ணுக்கு ஹார்ட் ப்ராப்ளம் இருக்குன்னு. ஜாக்கிள் அவன் ஒய்ஃபை பார்க்க ஸ்பெயினுக்கு போறான். அவளுக்கு இவனை பத்தி எந்த விஷயமும் தெரியாது. ஜாக்கிள் வழக்கம் போல அவன் லேப்டாப் ஓபன் பண்ணி 3 மில்லியன் வந்துருச்சான்னு செக் பண்ண, வேலை முடிஞ்சு 48 மணி நேரம் ஆயிடுச்சு, இன்னும் பணம் வரல. எங்கடா பணம் வரலன்னு கேட்டதுக்கு, பணம் எல்லாம் தர முடியாது, உன்னால முடிஞ்சதை பார்த்துக்கோன்ற மாதிரி ஒரு கெட்ட வார்த்தையில மெசேஜ் அனுப்புறான். ஜாக்கிள் எப்பவுமே பண விஷயத்துல ரொம்ப கராரு. ஊருக்கே ஸ்கெட்ச் போட்டு தூக்குறவன் இவனை தூக்குறதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும் அப்படின்றத அவன் யோசிக்கல போல. லேப்டாப்பை க்ளோஸ் பண்ணிட்டு என்ன பண்ணலான்னு யோசிக்க ஆரம்பிச்சான். பயான்கா ஸ்பேரோ பொண்ணு இறந்தது அவள்கிட்ட சொல்லாம, உன் பொண்ணு போலீஸ் அச்சத்துக்கு ஜெயிலுக்குள்ள இருக்கா, அவ வெளியில வரனா நீ எனக்கு நார்மலோட போன் நம்பரை உன் புருஷன்கிட்ட இருந்து வாங்கி கொடுத்தா உன் பொண்ணை ரிலீஸ் பண்ணுவேன்னு மிரட்டுற தோணியில பேசுறா. போன அசைன்மெண்ட் பேலன்ஸ் பணத்தை தராம ஏமாத்துறவங்கள ட்ராக் பண்ண ஆரம்பிச்சான் ஜாக்கிள். 50% அமௌண்ட் எந்த அக்கௌண்ட்ல இருந்து வந்தது அதோட டீடைல்ஸை அந்த பேங்க்ல இருந்து கேட்டு வாங்கிக்கிட்டான். பயான்கா ஜாக்கிள் கிழமை வேஷம் போட்டு ஒருத்தனை கொன்னால அவனோட சிசிடிவி கேமரா பாக்குறா. அதுல அவன் யூஸ் பண்ற துப்பாக்கி ஒரு ஐஎன் பிரிட்டிஷ் துப்பாக்கி. அது ராணுவத்துல இருந்தவங்களுக்கு மட்டும்தான் அது கிடைக்கும் அப்படின்றத கண்டுபிடிக்கிறா. அது மட்டும் இல்லாம இந்த துப்பாக்கி 2013 ஸ்டாப் பண்ணிட்டாங்க. அவனோட மூவ்மெண்ட் எல்லாம் பார்த்துட்டு அவனுக்கு ஒரு 50 வயசுக்குள்ள இருக்கும், அவன் ஒரு வெள்ளைக்காரன், முன்னாள் ராணுவ வீரனா இருக்கலாம், குறி தப்பாம சுடுவான் அப்படின்ற மாதிரி ஒரு ப்ரொஃபைல் ரெடி பண்றான். ஜாக்கிள் பேலன்ஸ் பணத்தை ஏமாத்துறவனை கண்டுபிடிக்க ஸ்பெயின்ல இருந்து கிளம்புனான். அன்னைக்கு அவன் பொண்டாட்டியோட பர்த்டே. அவன் கிளம்புறது அவன் ஒய்ஃபுக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல. இருந்தாலும் அவனை ஏர்போர்ட்டுக்கு டிராப் பண்றதுக்கு அவ காரை எடுத்துக்கிட்டு வரேன்னு சொல்றான். ரொம்ப அடம் பிடிச்சதால ஜாக்கிள் ஒத்துக்கிட்டான். ஏர்போர்ட்டுக்கு உள்ள போற மாதிரி போயிட்டு அவன் ஒய்ஃப் போனதுக்கு அப்புறம் இன்னொரு கேவை பிடிச்சிட்டு அவனோட சீக்ரெட் லாக்கர் பேங்குக்கு போனான். அங்கே போய் அவனுக்கு தேவையான பாஸ்போர்ட் பணம் எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு இன்னொரு கேவை பிடிச்சிக்கிட்டு இப்ப ஏர்போர்ட்டுக்கு கிளம்பும் போது போற வழியில மார்க்கெட்ல நின்னுகிட்டு இருந்த அவன் ஒய்ஃப் இவனை பாத்துறா. வீணா மறுபடியும் ஜாக்ல மீட் பண்ணணும்னு சொல்ல 2 பேரும் மீட் பண்றாங்க. அவங்களால 50% இன்ஸ்டால்மெண்ட் தர முடியாது, 20% தான் தர முடியும்னு சொல்றாங்க. அது இல்லாம அந்த சாஃப்ட்வேர் இன்னும் ஒரு வாரத்தில் ரிலீஸ் ஆக போகுது, அதுக்குள்ள அவனை போட்டு தரணும் அப்படின்றது டார்கெட். ஸ்பேரோ தன்னோட புருஷனோட ஒரு பார்ல உட்கார்ந்துருக்கா. ஏதோ ஒரு சாக்கு போக்கு சொல்லி புருஷனை ஏதோ வாங்கிட்டு வர சொல்லி அனுப்பி அப்புறம் அவரோட மொபைல்ல இருந்து நார்மல் நம்பரை எடுத்து போட்டோ எடுத்து பயானிக்காக்கு அனுப்புறா. பயானிக்கா தன்னோட பொண்ணை ரிலீஸ் பண்ணுவான்னு நம்பி. ஜாக்கிள் அந்த பேங்க்ல போயிட்டு இந்த டிரான்சாக்ஷன் ஐடியா கொடுத்து செக் பண்ணப்போ அது ஒரு கம்பெனியில இருந்து வந்ததாக தெரிஞ்சுக்கிறான். அந்த கம்பெனியை ப்ரௌஸ் பண்ணி பார்க்கும்போது அது ஒரு நெதர்லாந்து கம்பெனின்னு தெரிய வருது. அந்த கம்பெனி ஒரு ஷெல் கம்பெனி மாதிரி ஆப்ரேட் பண்றதும் தெரிய வருது. அதோட சிஸ்டர் கம்பெனி யாருன்னு செக் பண்ணும்போது அது டென்மார்க்க காட்டுச்சு. அப்படியே ஒரு கம்பெனியா டீட்டெயிலா போயிட்டே இருக்குது. ஆனா அது கடைசியில யூகேல வந்து நின்னுச்சு. அதுக்கப்புறம் தான் தெரியுது கொல்ல சொன்னது எலியாஸ், அதாவது அந்த அரசியல்வாதியோட பையன். அதாவது அவங்க அப்பனையே கொல்றது பையனே செட்டப் பண்ணியிருக்கான். நார்மலோட நம்பர் கிடைச்சதுக்கு அப்புறம் அவனுடைய லொகேஷனை பார்த்து அந்த இடத்துக்கு ஒரு டீமோட போயாரா பயான்கா நார்மன் இருக்கிற இடத்துக்கு உள்ள போய் அவனை பிடிக்கலான்னு போகும்போது அங்க பெரிய துப்பாக்கி சூடே நடக்குது. அந்த துப்பாக்கி சூடுல பயான்கா கூட வந்தவங்க 2 சோல்ஜர்ஸ் செத்துறாங்க. நார்மனும் எஸ்கேப் ஆயிடுறான். அங்க இறந்து போன சோல்ஜர்ஸையும் அங்க கிடைச்ச ஒரு பெரிய போட்டியும் தூக்கிட்டு கார்ல கிளம்புனா பயான்கா இந்த சூட்கேஸோட ஹெட் குவார்டர்ஸ்குள்ள வரா. அவனோட ஹையர் அபிஷியல்ஸ் மத்தவங்கள்ட்ட எல்லாத்தையும் சூட்கேஸா காட்டுறா. அதுக்குள்ள ஒரு முழு ஸ்னைப்பர் துப்பாக்கி இருக்கு. இந்த சூட்கேஸோட தான் டிராவல் பண்ணி ஹெட் குவார்டர்ஸ்குள்ளே வந்திருக்கா. ஆனா யாருமே அவளை பிடிக்கல. இந்த சூட்கேஸ் மேல யாருக்கும் சந்தேகம் வரல. நார்மன் அது கொலையாளிக்காக இதே மாதிரி சூட்கேஸ் ஒண்ணு செஞ்சிருப்பான். நம்ம நார்மனை பிடிச்சோம்னா அந்த சுட்டவனையும் நம்ம பிடிச்சிடலான்னு பயான்கா சொல்றான்.
மியூனிக்ல ஜாக்கிள் மேன்ஃபோர்ட் இறுதி சடங்கு நடத்துற ஃபியூனர் ஹோம் ஆபீஸ்க்குள்ள மார்வேஷத்துல போறான். அங்க இருக்கிற லேடியை டைவர்ட் பண்ணி அவங்க சிஸ்டம் எம்ப்ளாயிஸ் எல்லாத்தையும் எடுத்து அங்க வேலை செய்யற ஒருத்தரோட ஐடியை திருடி அவனை கொன்னுட்டு அவனோட ஐடென்டிட்டியில அந்த மேன்ஃபோர்ட் இறுதி ஊர்வலத்துக்கு போறான். நார்மன் அவனோட தம்பி அதாவது ஸ்பேரோவோட புருஷன்கிட்ட என்னோட லொகேஷன் அண்ட் நம்பர் உன்கிட்ட மட்டும்தான் இருக்கு, எப்படி போலீஸ் என்ன தேடி வந்துச்சு. ஸ்பேரோட புருஷனுக்கு ஸ்பேரோ மேல டவுட் வந்ததால அவளோட போனை எடுத்து பார்க்கும்போது இவ பயன்காக்கு அந்த நம்பரை அனுப்புனது தெரிய வருது. ஸ்பேரோ தான் இந்த நம்பரை அனுப்பியிருக்கான்னு அவன் கன்ஃபார்ம் பண்ணதுக்கு அப்புறம் அவ பொண்டாட்டி கூட பார்க்காம அவளை அடிச்சே கொன்னுடுறான். இந்த நேரத்துல ஜாக்லோட வைஃப் அவளோட தம்பியோட சேர்ந்து ஜாக்லோட ரூம்ல ரகசிய அறை, பணம், போலி பாஸ்போர்ட், துப்பாக்கின்னு எல்லாத்தையும் கண்டுபிடிச்சிடுறா. மேன்ஃபோர்ட் இறுதி சடங்குல எலியாஸ் கார்ல கிளம்பும் போது டிரைவர் மாதிரி வேஷம் போட்டு ஜாக்கிள் எலியாஸோட பாடி கார்டை கொன்னுட்டு ஒரு பெரிய சேசிங் அப்புறம் எலியாஸை மடக்கி பிடிக்கிறான். எலியாஸ் நான் எவ்வளவு வேணா உனக்கு பணம் தரேன் அப்படின்னு கெஞ்சி பாக்குறான். அவனை மன்னிக்க சொல்றான். அப்போ ஜாக்கிள் திஸ் இஸ் நாட் அபவுட் மணி அப்படின்னு சொல்லி எலியாஸ் தலையிலே குண்டை இறக்குறான். கார்ல பாம் வச்சுட்டு எந்த ஒரு தடையும் இல்லாம அங்கிருந்து தப்பிச்சிடுறான். சுரங்கப்பாதையில போகும்போது தான் சிசிடிவில அவன் பொண்டாட்டி, அவங்க அம்மா, அவன் தம்பி எல்லாரும் அவனோட ரகசிய லேபை கண்டுபிடிச்சத பாக்குறான். மியூனிக்ல தப்பிக்கும் போது ஒரு ஆக்சிடென்ட் ஆகுது. அந்த லாரி டிரைவருக்கு எவ்வளவோ காசு கொடுத்து பார்த்தோம், அந்த லாரி டிரைவர் எதுவுமே ஒத்துக்கல. ஜாக்கிள் எவ்வளவோ கெஞ்சி பாக்குறான், அப்ப கூட அந்த லாரி டிரைவர் ஒத்துக்கல. ஆனா கரெக்டா அந்த டைம்ல டிராபிக் போலீஸ் வந்து பாத்துறான். போலீஸ்காரன் காரோட டிக்கியை திறக்க சொல்றான். ஜாக்கிள் அந்த கார் டிக்கியை திறக்கும் போது உள்ள இருக்க துப்பாக்கி நிறைய பணத்தையும் அந்த போலீஸ்காரன் பாத்துறான். அந்த போலீஸ்காரனுக்கு டவுட் வந்துருச்சுன்னு தெரிஞ்சோட ஜாக்கிள் பட்டுன்னு துப்பாக்கி எடுத்து அந்த போலீஸ்காரனையும் அந்த டிரைவரையும் சுட்டுறான். அவங்க 2 பேரும் சண்டை போட்டு தான் செத்துட்டாங்க அப்படின்ற மாதிரி செட்டப் பண்ணி அங்கேருந்து எஸ்கேப் ஆயிடுறான். ஜாக்கிள் அவன் ஒய்ஃபுக்கு கால் பண்ணி நான் இப்போ பாரிஸ்ல தான் இருக்கேன், நீ கொஞ்சம் பாரிஸ்க்கு வா, உனக்கு ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும்னு சொல்றான். அவளோ சொன்ன மாதிரியே பாரிஸ்க்கு வரா. அப்பதான் அவ எல்லா விஷயத்தையும் ஒத்துக்கிறான். அதாவது தான் ஒரு ரகசிய ஏஜென்ட்னோ, நான் எந்த ஒரு கெட்ட வேலையும் செய்யல, இந்த மிஷின்கள் எல்லாம் என் உயிருக்கு ஆபத்து நிறைய இருக்கு, அதனாலதான் என் மிஷினை பத்தி நான் யாருக்கிட்டையும் சொல்ல எனக்கு உத்தரவு இல்லை, இதுதான் என்னோட கடைசி வேலை, இந்த வேலையை முடிச்சுட்டு நான் உங்க கூட தான் என் லைஃப் ஃபுல்லா ஸ்பெண்ட் பண்ண போறேன், என்னை நம்புன்னு அவள்கிட்ட கெஞ்சி சொல்றான். பயன்காக ஒரு இன்ஃபர்மேஷன் வருது. அதாவது பிரிட்டிஷ் ஸ்னைப்பர் குரூப்னு ஒரு வாட்ஸ்அப் குரூப் இருக்கு. இதுல இருக்கிறவங்க எல்லாருமே 2013 பிரிட்டிஷ் ஸ்னைப்பர்ஸ்னு இன்ஃபர்மேஷன் கிடைக்குது. அதுலதான் அலெக்சாண்டர் டங்கன் ஒரு முன்னாள் ராணுவ வீரன் இருந்தா. அவன் 4 கிலோமீட்டர் தூரத்துல இருந்தாலும் கரெக்டா சுற்றுவாளாம். ஆனா அவ செத்து பல வருஷம் ஆச்சுன்னு சொல்றாங்க. ஜாக்கிள் தாலின்னு ஒரு ஊருக்கு போறான். அங்கேதான் சார்லஸோட ரிவர் ப்ரோக்ராம் வெளியிட போறாரு. ஜாக்கிள் மிஷனுக்கு முன்னாடி ஆய்வு செய்யறது வழக்கம். ஜாக்கிள் கச்சேரி ஆள் சீலிங் மேல ஏறி அங்கிருந்து ஒவ்வொரு கோணத்தையும் போட்டோ எடுக்க ஆரம்பிக்கிறான். டக்குன்னு அவன் கால் தவறி அவனோட போன் கீழே விழுந்துருது. ஆனா இவன் சீலிங்கை பிடிச்சி எப்படியோ தொங்கி மேல வந்துடுறான். அப்புறம் சீலிங் இருந்து கீழே வந்து அந்த போனை எடுத்துக்கிட்டு ரமாசன்ற ஒரு ஆளை ஃப்ரெண்ட்ஷிப் பிடிச்சிக்கிறான். மறுபக்கம் பயனிக்காவுக்கு ஸ்பேரோ கிட்ட வந்து மெசேஜ் ஒன்று வருது. அவளை சந்திக்க விரும்புறதாக அந்த மெசேஜ்ல இருக்கு. ஆக்சுவலா இந்த மெசேஜ் அந்த ஸ்பேரோட புருஷன் தான் அனுப்புறான்னு அவளுக்கு தெரியாது. பயனிக்காவோ ஸ்பேரோ சொன்ன இடத்துக்கு வரா. அங்க வந்ததும் அந்த மெசேஜ் ஸ்பேரோ அனுப்பலனது கொஞ்ச நேரத்திலேயே அவளுக்கு தெரிஞ்சிருது. அவளோட புருஷன் கத்திய வச்சுக்கிட்டு பயன்காவை கொல்ல வரத்துக்கு ஒரு பாலத்துக்கிட்ட வந்து நிக்கிறான். கத்திய பார்த்ததும் பயனுக்கு அங்கேயும் தப்பிச்சு ஓடி ஹெட் குவார்டர்ஸ்க்கு கால் பண்ணி 2 போலீஸ்காரனை வர வச்சிடறா. பக்கத்துல இருந்த ஒரு ஆபீசர் அவளுக்கு உதவ வந்தாங்க. ஆனா பயன் துட்டு கொல்லாம அவனை உயிரோட புடிங்க அப்படின்னு உத்தரவிட்டதால அவனை சுடாம துரத்த ஆரம்பிச்சாங்க. ஆனா அவன் தப்பிச்சு ஓடிடுறான். ஸ்பேரோட புருஷனை பிடிக்க அவன் தங்கியிருந்த ஹோட்டலுக்கு போனாங்க. ஆனா அங்க ஸ்பேரோ செத்து கிடக்கிறத பயன்கா பாக்குறா. இப்ப ஸ்பேரோட புருஷன் பயன்கா வீட்டுக்கு போய் அவ பொண்ணை துப்பாக்கி மூடையில கடத்தி வச்சுக்கிறான். அப்ப வேற வழி இல்லாம பயன்கா அவன் காலிலே சுட்டு அவன் பொண்ணை காப்பாத்திக்கிறான். ஸ்பேரோட புருஷனை அரெஸ்ட் பண்ணி நார்மன் எங்க இருக்கான்னு விசாரிக்க ஆரம்பிச்சாங்க. இங்க ஜாக்ல ஜீனா அவர் ரூம்லயே வந்து சந்திக்கிறா. உனக்கு சார்லஸ கொல்றதுக்கு வேற ஏதாவது ஹெல்ப் வேணா நீ என்கிட்ட கேட்கலாம், உனக்கு எந்த உதவி வேணா என் ஆசையா தயாரா இருக்க, நீ எந்த லெவல்ல இருக்குன்னு தெரிஞ்சுக்க தான் வந்தேன்னு சொல்றான். பயனிக்கா அந்த ஸ்பேரோட புருஷனை ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ணி அவன்கிட்ட டார்ச்சர் பண்ணி நார்மன் இருக்க அட்ரஸ கேட்டு வாங்கிடுறாங்க. ஸ்பேரோட புருஷன் சில டீடைல்ஸ் மட்டும் தான் சொல்றான். அதாவது ஒரு வெள்ளை கலர் வீடு, ஒரு குதிரை லாயம் இருக்கும்னு சில டீடைல்ஸ் கொடுக்குறான். அதை வச்சு பயனிக்கா ட்ராக் பண்ண ஜாக்கிள் நார்மனுக்கு கால் பண்ணி வரப்போற மிஷனுக்கு தனக்கு ஒரு புதிய ஆயுதம் வேணும்னு சொல்றான். இந்த வாட்டி டார்கெட்டும் பெருசு, அமௌண்ட்டும் பெருசு, அதனால எனக்கு கையில இப்ப காயம் பட்டிருக்கிறதால எந்த வேலையும் எனக்கு குறிப்பிட்ட டைம்ல என்னால பண்ண முடியாதுன்னு நார்மன் சொல்ல ஜாக்கிள் வேணும்னா நான் உனக்கு வந்து அங்க ஹெல்ப் பண்றேன்னு சொல்றான். நார்மன் லொகேஷன் சொல்ல ஜாக்கிள் நார்மனை பார்க்க கிளம்புறான். சொன்ன மாதிரியே ஏர்போர்ட்டுக்கு வந்தப்புறம் நார்மன் ஜாக்கிளை பிக்கப் பண்ணி அவன் இடத்துக்கே அழைச்சிட்டு போறான். நார்மன் கிட்ட அவனுக்கு எப்பேற்பட்ட துப்பாக்கி எது மாதிரி வேணும்
செய்யணும்னு மாரல் கொடுக்கறான் ஜாக்கல். அதை நார்மனுக்கு காட்டி அதை செய்ய தேவையான பொருட்களை ஏற்பாடு பண்ண சொல்றான். நார்மனும் இந்த பொருட்கள் எல்லாத்தையும் கொண்டு வந்து ஜாக்கல்கிட்ட கொடுக்கறான். கொஞ்ச நேரத்திலே 2 பேரும் மிஷன்ல போட்டு அந்த துப்பாக்கியை ரெடி பண்றாங்க. நார்மனும் ஜாக்கலும் அந்த துப்பாக்கி எஃபிஷியன்சியை செக் பண்ண சில பயிற்சியும் எடுத்துக்கிறான். ஜாக்கல காட்டுல போய் இத பயிற்சி பண்ணு, இதுக்குள்ள பயிற்சி பண்ணாதன்னு சொல்லி நார்மன் அவனை அங்கிருந்து அனுப்புறான். ஜாக்கல் காட்டுக்குள்ள போய் பெரிய தர்பூசணியை கட்டி அதை சுட்டு ட்ரைனிங் எடுத்துக்கிறான். காட்டுல எல்லா ட்ரைனிங் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஜாக்கல் வெளியே வரும்போது நார்மன் வீட்டு பக்கத்துல ஒரு கார் வரத பாக்குறான். நார்மன் பிடிக்க அந்த ஏஜென்ட்னு எப்படியோ அவன் கண்டுபிடிச்சிடறான். நிலைமையை புரிஞ்சுக்கிட்டு ஜாக்கல் உடனே கார்ல இருந்து இறங்கி பக்கத்துல இருக்கிற ஒரு கேஃபேல உட்காந்து உடனே நார்மனுக்கு கால் பண்ணி அலர்ட் பண்றான். ஆனா நார்மன் தூங்கிட்டு இருக்கான், காலை எடுக்க மாட்டேங்கிறான். இப்ப கொஞ்ச நேரத்துல அவன் காலை எடுத்ததும் ஜாக்கல் அவன்கிட்ட இங்க இருக்கிற எல்லா ஆதாரங்களையும் அழிச்சிடு, இந்த இடத்த ஒரு பாம் வச்சு தகர்த்துட்டு அங்கிருந்து எகிரிடு அப்படின்னு ஜாக்கல் இன்ஃபர்மேஷன் குத்துறான். நார்மன் சீக்கிரமா இங்க இருக்கிற எல்லா டேட்டாவையும் அழிக்க முயற்சி பண்றான். ஆனா அவன் அங்கிருந்து தப்பிக்க முன்னாடியே பயணிக்காவும் அவன் டீமும் அவனை சுட ஆரம்பிச்சிடுறாங்க. நார்மனும் தன்னை காப்பாத்திக்க துப்பாக்கியை எடுத்துக்கிட்டு அவன் ஆட்களை எல்லாரையும் சுடுறான். நார்மன் காலில் சுட்டு அவனை காயப்படுத்திடுறாங்க. அவனால அதுக்கு மேல சுட முடியல, அவனால தப்பிக்க முடியல, அவங்கள்ட்ட மாட்டிக்கிறான். அவனை சேர்ல உட்கார வச்சு ஜாக்கல் எங்க இருக்கான்னு சொல்லி அவனை போட்டு அடின்னு அடிச்சு இன்ட்ராகேட் பண்ண ஆரம்பிச்சாங்க. அவனை டார்ச்சர் பண்ணி ஜாக்கல பத்தி இன்ஃபர்மேஷன் கேட்கறதுக்கு முன்னாடியே ஜாக்கல் நார்மன் தரையில புல்லட்டை இறக்கி அவனை கொன்னுடுறான். ஜாக்கல் இங்கதான் இருக்கான்னு கண்டுபிடிச்ச எம்ஐ ஏஜென்ட்கள் அவனை துரத்த அவன் அதிர்ஷ்டவசமா அங்க ஒரு குதிரையை எடுத்து அங்கிருந்து தப்பிச்சு போயிடுறான். பயணிக்காவும் அவனோட ஏஜென்ட் ஆளுங்களும் அத்தனை பேரும் அவனை துரத்துறாங்க. ஆனா ஜாக்கல் காட்டுக்குள்ள ஓடி போய் இருட்டை பயன்படுத்தி ஆத்துல குதிச்சு பயனுக்காகிட்ட இருந்து தப்பிச்சிடறான். ஒரு விவசாயியோட கொட்டகையில ஒளிஞ்சிருக்கும் போது அந்த விவசாயி ஜாக்ல துப்பாக்கி முனையில புடிச்சு கட்டி போட்டுறான். அந்த விவசாயிக்கு ஜாக்கலோட பாஷை கொஞ்சம் கூட புரியலன்றதால அவன் அவனோட தம்பியை கூப்பிடுறான். அது மட்டும் இல்லாம அவனை போலீஸை கூப்பிட்டு வர சொல்றான். இவன் எவ்வளவோ பேசி பாக்குறான், ஆனா இவனுக்கு பாஷை புரியலன்றதால ஜாக்கலால அவனை கன்வின்ஸ் பண்ணவே முடியல. ஆனா ஒரு கட்டத்துல ஜாக்கல் வழியே இல்லாம அந்த விவசாயியை கொன்னுட்டு கார்ல ஏறி தப்பிக்க போனான். அப்ப கரெக்டா தம்பிக்காரன் உள்ள வரும்போது அவனையும் சாதரியமா கொன்னுட்டு ஒருத்தரை மட்டும் பணைய கதியா கூட்டிட்டு போறான். வழியில அவன் ஒய்ஃபுக்கு போன் பண்ணி நான் மாட்டிக்கிட்டேன், இனிமேல் நான் திரும்பி வரமாட்டேன், நான் வராம கூட போகலாம்னு சொல்றான். அதுக்கு அவ நான் ஏதாவது உனக்கு உதவ முடியும்னா சொல்லு, நான் உனக்கு உதவுறேன்னு ஹெல்ப் பண்ண வரேன்னு அவளே சொல்றா. அப்பதான் ஜாக்கல் என்ன சொல்றான்னா அவனோட லாக்கர்ல இருந்து சில ஐட்டம்ஸ் எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு புத்தபிஸ்னு ஒரு இடத்துக்கு வர சொல்றான். கார்ல போயிட்டு இருக்கும்போது அந்த பழைய கைதி குடும்ப போட்டோவை பார்த்துட்டு அவனை கொல்லாம விட்டுறான் ஜாக்கல். என்னை பத்தி நீ ஏதாவது வெளியே சொன்னா நீ எங்க இருந்தாலும் உன்னை தேடி வந்து கொண்டுடுவேன் அப்படின்னு மிரட்டிட்டு தான் அவனை அனுப்புனான். ஜாக்கல் சொன்ன மாதிரியே அவன் ஒய்ஃப் ஒரு ஹோட்டலுக்கு அவனுக்கு தேவையான எல்லா மேக்கப் ஐட்டம்ஸையும் பாஸ்போர்ட்டையும் எடுத்துட்டு வந்தான். ஜாக்கல் அவன் ஐடென்டிட்டியை மாத்திட்டு ஒரு வயசானவர் மாதிரி வேஷம் போட்டு டாலினுக்கு பிளைட் ஏறினா அவனோட ஒய்ஃபை ஸ்பெயினுக்கு போக சொல்லிடுறான். அதே பிளைட்ல பயன்கா சார்லஸோட பாதுகாப்புக்காக டாலினுக்கு போறாங்க. ஜாக்கல் அவளை பார்த்துக்கிட்டே அவங்க என்ன பேசுறாங்கன்னு ஒட்டுக்கிட்டு வரான். இப்போ ஜாக்கல் இன்னொரு ஹோட்டலுக்கு வந்து அவரோட மேக்கப் எல்லாத்தையும் கலைக்கிறான். அப்ப யாரோ கதவை தட்டுறாங்க. திறந்து பார்க்கும்போது போலீஸ்காரங்க நிக்கிறாங்க. வேற யாரையோ தேடும் போது தவறுதலா ஜாக்கல் கிட்ட வந்திருக்காங்க. இருந்தாலும் அவன் முகத்துல சில காயங்கள் இருக்கிறதால போலீஸ்காரங்களுக்கு அவன் மேல கொஞ்சம் சந்தேகம் வந்தது. அதனால அவனோட பாஸ்போர்ட், அவனோட கான்டாக்ட் நம்பர் எல்லாத்தையும் கேட்டு வாங்கினாங்க. அப்ப அந்த போலீஸ்காரமா ஒரு போனை போட்டு அந்த நம்பர் கரெக்டான செக் பண்ணி பார்த்தாங்க. நல்ல வேலை ஜாக்கல் கரெக்டான நம்பர் தான் கொடுத்திருக்கான். ஹோட்டல்ல இருக்கிறது ரிஸ்க்னு ஜாக்கல் என்ன பண்ணானா அவன் கச்சேரியில ரமோஸ்னு ஒரு ஆளை மீட் பண்ணியிருந்தான். அவனை ட்ரிங்க்ஸுக்கு கூப்பிட்டுட்டு அன்னைக்கு குடிச்சிட்டு அவரு உங்களை போய் பயணிக்கா அவன் டீம் மெம்பர்ல ஒருத்தன் ஜாக்கல பார்த்ததா சொல்றான். சோ அவன் உதவியோட அவனோட முகஜாரையே வரைய சொன்னான். அடுத்த நாள் ஜாக்கல் மறுபடியும் ஜீனாவை சந்திக்கிறான். பயணிக்காவும் அவனோட டீமும் எப்ப பார்த்தாலும் அவன் பின்னாடியே சுத்திக்கிட்டு இருக்கிறதால அவனால எந்த வேலையும் பண்ண முடியலன்றதால உன்னால ஏதாவது செய்ய முடிஞ்சா செய் அப்படின்னு சொல்லிட்டு அவன் போயிடுறான். ரமாஸ்ன்றவன் அந்த ஆடிட்டோரியத்துல ஒரு செக்யூரிட்டி வேலை தான் பாக்குறான். சோ அவனை ஃப்ரெண்டு பிடிச்சிக்கிட்டு அந்த ஆடிட்டோரியம் ப்ளூ பிரிண்ட் எல்லாம் வாங்கி எங்க மறைஞ்சிருந்து சுடலான்றதுக்கு இடத்தெல்லாம் பார்த்து வச்சுட்டான் ஜாக்கல். சார்லஸ் இன்னும் 2 நாளைக்கு அப்புறம் தான் அந்த ஆடிட்டோரியத்துல ஃபங்க்ஷன். அதனால 2 நாளைக்கு எந்த ஒரு ஃபங்க்ஷனுக்கும் அலோ இல்லைன்றதால 2 நாளைக்கு முன்னாடியே ஜாக்கல் அந்த ஆடிட்டோரியத்துல போய் தங்கிடுறான். யாருக்கும் தெரியாம 2 நாள் அங்கேயே பதுங்கி இருக்கணும். அதுக்கு அவன் கொஞ்சம் தண்ணியும் உலர் பழங்களும் எடுத்துக்கிட்டு அந்த ஆடிட்டோரியத்துக்குள்ள போறான். ஜாக்கல் இப்போ அந்த ஆடிட்டோரியத்துக்குள்ள போய் மேல் கூரையில ஒரு இடத்த புடிச்சிட்டு கரெக்டா போய் படுத்து செட்டில் ஜாக்கல் ஒய்ஃபோட தம்பி, அதாவது அவன் மச்சாங்காரன் பிசினஸ் பண்றதுக்கு பணம் கேட்கறான். வேற வழி இல்லாம அவன் பர்மிஷன் இல்லாம காசு எடுத்து கொடுத்துட்றான். அந்த காசு எடுக்கும் போது இவங்க இருந்து 2 துப்பாக்கி எடுத்து பாக்கெட்ல சொருகிறான். இது எல்லாத்தையும் அவன் சிசிடிவி வழியா ஜாக்கல் பாத்துக்கிட்டு
இருக்கான். பயன்கா வரைபடத்தை வச்சு தேடும்போது ஒரு ஹோட்டல்ல ஒரு போலீஸ்காரன் இந்த உருவத்துல ஒருத்தனை பார்த்ததா சொல்றான். சில பேர் பயன்காவை தாக்குறாங்க. பதிலுக்கு பயன்காவும் அவங்கள சுட வண்டியில வந்து அத்தனை பேரையும் கொண்டுடுறா பயன்கா அவங்க டீமும். இந்த துப்பாக்கி சூடு நடந்ததால அப்பதான் ஜாக்கலோட உண்மையான டார்கெட் சார்லஸா இருக்கலாம் அப்படின்றதால அவன் ஆடிட்டோரியத்துக்கு வேகமா போனான். 2 நாளா ஜாக்கல் அந்த ஆடிட்டோரியம் மேல் தளத்திலே வெயிட் பண்ணிட்டு இருந்தான். சார்லஸ் அவரோட ப்ரோக்ராம் வெளியிற அன்னைக்கு ஜாக்கல் ஒரு போலீஸ்காரனையும் டெக்னீஷியனும் கொண்டுட்டு சார்லஸ் சுட ரெடி ஆகுறான். கரெக்டா இவன் டார்கெட்டை எய்ம் பண்ணும்போது அப்போ யாரோ ஒருத்தன் அவனை கொலை பண்றதுக்கு துப்பாக்கியால சுட ஆரம்பிக்கிறான். அப்ப சார்லஸ் திடீர் நகர கூறி தவறிடுது. அந்த ஆடிட்டோரியமே ஒரே கலவரமானதால வேற வழி இல்லாம ஜாக்கல் கூட்டத்தோட கூட்டமா வெளியே தப்பிச்சு போயிடுறான். தப்பிக்கும் போது ரமாஸ் அவனை பார்க்க ஜாக்கல் அவன் தொண்டை நிறைச்சு அங்கேயே கொண்டு பயன்காவுக்கு அந்த டக்கன்ற ஒரு ரகசிய ஃபைல் ஒன்று கிடைக்குது. அதுல டக்கன் அவனோட நண்பன் கேரியோட சேர்ந்து சட்டவிரோதமா நிறைய கொலை பண்ணதும் அப்புறம் தன்னோட மொத்த யூனிட்டையும் கொண்டுட்டு தன்னோட சாவையும் போலியா ரெடி பண்ணிட்டு அங்கேருந்து தப்பிச்சு வந்ததும் தெரிய வருது. ஆப்கானிஸ்தான்ல இருக்கும் போது ஜாக்கிலுக்கு ஒரு ஆஃபர் வருது. அங்க இருக்கிற லோக்கல் பொலிட்டிஷியன் ஒருத்தரை போட்டு தளத்துக்கு பல கோடி பணம் தரதா சொல்றாங்க. இவன் ஃப்ரெண்டு ரொம்ப அவனை கம்பல் பண்ணதால ஜாக்கில் அந்த காரியத்தை பண்ணி முடிச்சான். ஜாக்கில் அவன் டீமோட ஆப்கானிஸ்தான்ல இருக்கும் போது தாலிபான் ஒரு தீவிரவாதி அந்த கல்யாண வீட்டுல இருந்ததா தகவல் வந்து அந்த கல்யாண வீட்டுக்கு போறாங்க. வெளியில நின்று இருந்தவங்க உள்ள யாரையும் அனுப்ப மாட்டேன்னு சொன்னதால அங்க வாக்குவாதம் ஆச்சு. அந்த பதட்டமான சூழ்நிலையில திடீர்னு அங்க ஒரு பறவை பறக்க யாரோ இவங்க சுடதான் வரான்னு நினைச்சுக்கிட்டு வண்டியில போன எல்லா மிலிட்டரி ஆபீசரும் சேர்ந்து அந்த 3 பேரையும் சுட்டு கொள்றாங்க. அதனால இந்த மிலிட்டரிக்காரங்க உள்ள இருக்க கல்யாண ஆளுங்க எல்லாருமே சுட்டு கொண்டு ஒரு சாட்சியம் வைக்க கூடாதுன்றதுக்காக அங்க ஒரு பாம்பை போட்டு மொத்த ஃபேமிலியும் காலி பண்ணிடுறாங்க. ஜாக்கிலுக்கு இதுல கொஞ்சம் கூட உடன்பாடு இல்லாத இந்த கோவத்துல இவனும் இவன் ஃப்ரெண்டும் தனியா வந்துட்டு ஒரு ரிமோட் கண்ட்ரோல் பாம்பை வச்சு மத்தவங்க எல்லாரையும் வண்டியில வச்சு சாவடிச்சு சார்லஸ் இப்போ பலத்த பாதுகாப்போட குரோஷியாவில் ஒரு தீவுல இருக்கான். அவனுக்கு ஒரு பழக்கம் உண்டு. காலையில எந்திரிச்சு டெய்லியும் 1 கிலோமீட்டர் நீச்சல் அடிப்பான். குறிப்பிட்ட ரேடியஸ் ஃபுல்லாவும் ட்ரோன் கேமரா வச்சு செக்யூரிட்டி வச்சிருப்பாங்க. இந்த செக்யூரிட்டி எல்லாம் மீறி அந்த தீவுல போய் எப்படி ஜாக்கல் கொல்ல போறான்றது தான் அடுத்த டாஸ்க். இப்ப இந்த டார்கெட்டை ஜாக்கல் தன்னோட கடைசி வேலையா முடிக்க குரோஷியாவுக்கு கிளம்புறான். ஜாக்கல் ஒய்ஃபோட தம்பி ஜாக்கல் கிட்ட இருந்து எடுத்த பணத்தை வச்சு ஒரு கியூபா கேங்ஸ்டர் கிட்ட முதலீடு பண்ணியிருக்கான். அவன் இவனை ஏமாத்திடுறான். அது மட்டும் இல்லாம அந்த கேங்ஸ்டர் ஏதோ பிசினஸ் டீலுக்காக உன் மாமாவை கூப்பிட்டுட்டு வா, நான் அவன்கிட்ட கொஞ்சம் பிசினஸ் பேசணும்னு சொல்லி அங்கேருந்து அனுப்பியிருக்கான். இவன் அதை ஜாக்கல் ஒய்ஃபு கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கான். ஜாக்கலோட ஒய்ஃபுக்கு தெரியும் அந்த கேங்ஸ்டர் எவ்வளவு மோசமான ஆளுன்னு. இப்படி போய் அவன்கிட்ட கோத்து விட்டானேன்றதுக்காக அவன் தம்பியை போட்டு அந்த திட்டுறான். இந்த விஷயத்த ஜாக்கல் கிட்ட சொல்றான் அவன் ஒய்ஃப். ஜாக்கலோ அந்த கேங்ஸ்டர் பார்க்கறதுக்கு வரேன்னு அந்த கேங்ஸ்டரும் அவன் தம்பியும் ஒரு ஹோட்டல்ல உட்காந்து ஜாக்கலுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. ஜாக்கல் ரொம்ப நேரமா ஆயும் அவன் வரவே இல்லை. ஆனா ஜாக்கல் இங்க படகு எடுத்துட்டு தண்ணிக்குள்ள உள்ள போறான். கொஞ்ச நேரத்துல ஜாக்கல் ஒரு படகுல இருந்து ரொம்ப தூரத்துல இருந்து அந்த கேங்ஸ்டரை கொல்றான். பெயின்ல நடந்த இந்த விஷயம் பயன்காக்கு தெரிய வர கிட்டத்தட்ட 2.5 கிலோமீட்டர் தூரம் ஒருத்தனை குறி வச்சு கொல்றானா ஜாக்கல் ஸ்பெயின்ல தான் இருக்கான்றத கண்டுபிடிச்சிடறா பயன்கா. அதே நேரத்துல ஜாக்கல் ஒரு படகை எடுத்துக்கிட்டு தன்னோட கடைசி டார்கெட்டை நோக்கி போய்கிட்டு இருக்கான். கொஞ்சம் தூரமா போனதும் அந்த படகோட ஓனரை கொண்டுட்டு அந்த படகோட கண்ட்ரோலை இவன் எடுத்துக்கிறான். அந்த போட்டு மேலேயே அந்த ஸ்னைப்பரை அசம்பிள் பண்ண ஆரம்பிக்கிறான். அவன் இருக்கிற இடத்துல இருந்து சார்லஸ் இருக்கிற இடம் 2 கிலோமீட்டர் தூரம் இருக்கும். இவன் இங்க மீன் பிடிக்கிற மாதிரி நிக்கிறான். செக்யூரிட்டி ரூம்ல இருந்து சிசிடிவி கேமரா மூலமா அந்த படகு தெரியுது. ஆனா அவனோட படகு தெளிவா தெரியாதால யாரும் அதிகமா அவனுக்கு கவனம் செலுத்தல. அங்க இருக்க செக்யூரிட்டிக்கு கொஞ்சம் டவுட் வந்ததால ஒரு ட்ரோன் கேமராவையும் ஒரு படகுல 2 ஆளுங்களையும் போட்டு அந்த மீன் பிடிக்கிற கப்பல் என்னன்னு பார்க்க சொல்றான். அந்த நேரத்துல தான் சார்லஸ் நீச்சல் அடிக்க கிளம்புனான். அந்த படகு ஜாக்கல நோக்கி வரதை பார்த்தோன்னே அதுல ஒரு ஷூட்டர் இருக்கிறான்றத கண்டுபிடிச்சிட்டாங்க. இவனும் வேற வழி இல்லாம அந்த போட்ல இருக்க ஆளுங்களை சுட்டுறான். அந்த ட்ரோன் கேமரா வழியா இங்க நடக்கிறத அங்க இருக்க செக்யூரிட்டி கார்ட்ஸ் எல்லாரும் பாத்துறாங்க. படகுல அங்க ஒரு ஷூட்டர் இருக்கான்றதால சார்லஸ் திருப்பி வர சொல்றாங்க. அப்ப அவரோட செக்யூரிட்டி கார்டு உள்ள குதிச்சு சார்லஸ் தண்ணிக்குள்ள உள்ள வச்சு அமைக்கிறான். ஆனா ஜாக்கலுக்கு ஒரு வினாடிக்கு மேல தண்ணிக்குள்ள மூச்சு விட முடியாதுன்றது தெரியும். அதனால ஜாக்கல் கவுண்ட் பண்ண ஆரம்பிச்சான். கரெக்டான நேரத்துல ட்ரிகர் அமுக்குனான். ஆனா சார்லஸ் வெளியே வரல. அதுக்கு பதில் செக்யூரிட்டி முன்னாடி வந்து அவன் தலையில குண்டு இறங்கி அவன் செத்து போயிடுறான். இதை பார்த்த சார்லஸ் மறுபடியும் தண்ணிக்குள்ள போயிடுறான். அடுத்த குண்டை அவன் லோட் பண்றதுக்குள்ள அவங்க செக்யூரிட்டி கார்ட்ஸ் எல்லாம் போட்டை எடுத்துட்டு ஜாக்கல் போட்ட நேரா வர ஆரம்பிச்சாங்க. அடுத்த ஒரு வினாடியில சார்லஸ் வெளியே வரத டைமை கரெக்டா கணிச்சு இந்த வாட்டி மிஸ் ஆகாம அவன் தலையில குண்டை இறங்கிடுறான் ஜாக்கல். அவனை கொண்டுட்டு வேக வேகமா கரைக்கு திரும்பினான் ஜாக்கல். தப்பிக்கும் போது போலீஸ் செக் போஸ்ட்ல மாட்டிக்காம இருக்க ஒரு குறுகிய
குறுகிய தெருவுல வேகமா போகும்போது ஒரு சின்ன பையன் குறுக்க வர வண்டி ஆக்சிடென்ட் ஆயிடுது. இப்போ ஒரு லாரி டிரைவரோட உதவ வர அவனோட வண்டியை திருடிட்டு போய் அங்க இருந்து தப்பிச்சிடறான். அப்புறம் ஒரு வயசான ஜோடி கிட்ட அடிபட்ட மாதிரி நடிச்சு அவங்க கார்ல ஏறி பார்டருக்கு போக சொல்றான். பார்டர்ல அந்த பாட்டி கத்தியால ஜாக்கில குத்த சண்டையில ஜாக்கில் அவங்க 2 பேரையும் கொன்னுடுறான். பயன்கா ஸ்பெயினுக்கு வந்து அந்த போலீஸ் ஸ்டேஷன்ல அந்த ரெக்கார்டு எல்லாத்தையுமே எடுத்து பார்த்துட்டு ஜாக்கோட மச்சாங்காரனை பத்தி விசாரிக்க அவங்க அக்கா புருஷன் பெரிய பணக்காரன் மல்டி மில்லியனர், ஆனா ஸ்பெயின்காரன் கிடையாது, அவன் ஒரு பிரிட்டிஷ்னு அந்த போலீஸ்காரங்க சொல்றாங்க. இதனால பயன்காக்கு இன்னும் டவுட் ஜாஸ்தி ஆகி அவ அட்ரஸை வாங்கிட்டு அந்த இடத்துக்கு போகணும்னு சொல்றான். பயனிக்காவும் அவன் பார்ட்னரும் ஜாக்கலோட வீட்டை நோட்ட வர்றாங்க. அப்ப ஜாக்கல் ஒய்ஃப் அவ பையனோட கிளம்பி போறதையும் பாக்குறாங்க. சார்லஸ கொல்ல சொன்ன அந்த பணம் முதலைங்க இப்ப ஜீனாவை போட்டு தள்ளுறதுக்கு பிளான் பண்றாங்க. ஜீனாவை கொண்டுட்டா எந்த பணமும் ஜாக்கலுக்கு தர தேவையில்ல, ஜாக்கலுக்கும் யார இவளை அனுப்புனாங்க அப்படின்றது தெரியாம போயிடும். ஜீனாவை கொண்டுட்டா ஜாக்கலால ட்ராக் பண்ண முடியாதுன்றதுக்காக ஜாக்கலையும் போட்டு தள்ள சொல்லிட்டாங்க. அதே நேரத்துல ஜீனாவையும் போட்டு தள்ள ஆள் அனுப்புறாங்க. ஜீனா இதை கண்டுபிடிச்சிடறா. அதனால அவ இருக்கிற இடத்த சொல்லாம வேற ஏதோ இடத்த சொல்லி அங்கிருந்து எஸ்கேப் ஆயிடுறா. அதனால ஜீனா ஜாக்கலுக்கு கால் பண்ணி உன்னை கொல்றதுக்கு ஆள் வந்திருப்பாங்க, ஜாகிரதையா இருன்னு ஒரு எச்சரிக்கை போட்டுறா. அவ சொன்ன மாதிரியே பயனிக்காவும் அவன் பார்ட்னரும் 2 பேருமே ஜாக்கல் வீட்டுக்குள்ள பூந்துடுறாங்க. ஜாக்கல் அவன் ரூமுக்குள்ள போய் எல்லா பணத்தையும் எல்லா பாஸ்போர்ட்டையும் ஒரு பேக்ல எடுத்து வச்சுக்கிட்டு அந்த லாக்கர் ரூம்லயே ஒளிஞ்சுக்கிட்டு இருந்தான். அதுக்கப்புறம் கரண்ட் எல்லாத்தையும் ஆஃப் பண்ணிட்டு ஷூட்டிங்க்கு ரெடி ஆனான். அப்புறம் ஜாக்கல் அவன் பார்ட்னரை கொல்றான். அதுக்கப்புறம் பேசிக்கிட்டே வந்த பயன்காவை பின்னாடி வந்து பயன்காவையும் போட்டு அவன் ஒய்ஃபுக்கு அவன் கால் பண்ணி பாக்குறான். ஆனா அவ பிக் பண்ணவே இல்லை. அவ ஏர்போர்ட்ல அந்த போனை தூக்கி போட்டுட்டு போறதை மட்டும் நம்மளுக்கு காட்டுறாங்க. அவன் ஒய்ஃபு கிட்ட ரொம்ப சீரியஸா பேசிட்டு இருக்கும் போதுதான் அவனுக்கு ஒரு ஆக்சிடென்ட் ஆகுது. ஆக்சிடென்ட் ஆகி கொஞ்ச நாள் கழிச்சுட்டு மறுபடியும் ஜீனாவை பார்க்க போனான். ஜீனா சார்லஸை கொல்றதுக்கு யாரெல்லாம் டீல் பேசிட்டாங்க அப்படின்ற எல்லா டீட்டெயிலையும் ஜாக்கல்கிட்ட கொடுத்துட்றா. ஆனா ஜாக்கல் இந்த விஷயத்த இப்ப நான் கொஞ்சம் தள்ளி வைக்கிறேன், ஏன்னா என் ஒய்ஃபு குழந்தை எங்க போனாங்கன்னு தெரியல, அவங்கள தேட போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்புறான். அவன் தூரமா நடந்து போகும்போதே இந்த கதை அப்படியே முடியுது. இந்த கதைக்கு செகண்ட் சீசன் வருதுன்னு சொல்றாங்க. ஆனா எப்போ வரும்னு எனக்கு தெரியாது. வந்தா கண்டிப்பா நம்ம சேனல்ல போடலாம்.